திருச்செந்தூர் அரசு போக்குவரத்து பணிமனையில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் ஓட்டுநர் நடத்துனரிடம் பெற்ற முன்பணம் ரூபாய் 25,000 திருப்பி தராவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடுவதாக ஓட்டுநர் நடத்தினர்கள் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அரசு போக்குவரத்து பணிமனையில் தினக்கூலி அடிப்படையில் கடந்த 2024ஆம் ஆண்டு ஓட்டுநர் நடத்தினர்கள் பணியில் சேர்ந்தனர். கடந்த 7 மாதங்களுக்கு முன்பு ஸ்டார் வெல்ட் என்ற நிறுவனம் ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர் நர்த்தனிடம் ரூபாய் 25,000 முன்பணம் பெற்றுக்கொண்டு பணியில் அமர்த்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதில் பணிபுரிந்து வந்த 12 ஓட்டுநர் நடத்துனர்களை திடீரென வேலையிலிருந்து நீக்கிவிட்டு மீண்டும் தினக்கூலிக்கு செல்லும்படி அறிவுறுத்துள்ளார். ஆனால் பெற்ற முன் பணத்தை திருப்பி கொடுக்காமல் இருப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் நாளை மாலைக்குள் பணத்தை திருப்பி கொடுக்கவில்லை என்றால் ஓட்டுநர் நடத்துனர்கள் குடும்பத்துடன் பணிமனை முன்பு நாளை போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளனர். இது பற்றி திருச்செந்தூர் கிளை மேலாளர் இடம் கேட்டபோது தனியார் நிறுவனம் மூலம் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிபவர்கள் அதன் அலுவலகம் திருநெல்வேலியில் உள்ளது. அங்கு சென்று பணத்தை கேட்கும்படி அறிவுறுத்தியும் இவர்கள் அங்கு செல்லாமல் இருப்பதாக தெரிவித்தார். அதாவது நாங்கள் இங்கே திருச்செந்தூர் பணிமனையில் 2024 ஜனவரி மாதம் 8ஆம் தேதியிலேருந்து நாங்கள் இங்கே தற்காலிக ஊழியராக முதல்ல ஜாயின் பண்ணி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். 2 வருஷமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இந்த 2026 ஒப்பந்த இதில் தான் இருக்கிறவங்கள தான் பணி நியமனம் இது பண்ணுவோம். மற்ற யாருக்கும் டியூட்டி கிடையாது, தற்காலிக ஊழியர்லாம் யாரும் கிடையாது, எல்லாத்தையும் நிப்பாட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்த இதுக்கு நீங்கள் போங்கன்னு சொல்லி எங்களுடைய கிளை மேலாளர் எங்களை ஃபோர்ஸ் பண்ணி நாங்கள் போய் சேர்ந்தோம். சேரும்போது எங்களுக்கு 25,000 ரூபா முன்பணம் வாங்கினாங்க. அந்த 25,000 ரூபா முன்பணம் வாங்குறது எதுக்காகன்னா, நீங்கள் ஏதாவது வண்டியை ஆக்சிடென்ட் பண்ணி விட்டீங்கன்னா, ஏதாவது பிரச்சனை நடந்துட்டா அதுக்காக வாங்குறோம்னு சொல்லி எங்கள்கிட்ட வாங்கினாங்க. அந்த முன்பணம் வாங்கி நாங்கள் எல்லாம் உள்ள சேர்ந்து ஓடிக்கிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 42 பேர் ஒப்பந்த ஊழியராக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ 16ஆம் தேதியிலேருந்து அந்த ஒப்பந்த இது காலாவதி ஆகிட்டு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 42 பேரில் அவங்களுக்கு தேவையான ஒரு 10 பேர், அவங்க சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்க இப்படி இருக்கிறவங்களை மட்டும் அவங்களுக்கு தேவையானங்களை எடுத்து வச்சுக்கிட்டு புதுசாக வந்தவங்க அதுலேயும் வேற 2 மாதம் தான் ஆச்சு. ஒரு டிரைவர்லாம் 2 மாதம் தான் ஆச்சு. அவருடைய சர்வீஸ் என்னங்கிற அந்த அளவுக்கு மைலேஜ் எல்லாம் கேட்பாங்க. எல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எங்கே போனாலும் போகிறோம். மதுரைக்கு போங்க, திருச்சிக்கு போங்கன்னு சொல்றாங்க. எல்லா இடத்துக்கும் நாங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணி நிர்வாகம் இது பண்ணுறோம். ஆனால் அதையெல்லாம் அவங்க கண்டுக்கிடாம இப்போ அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு தேவையான ஒரு 10 பேர் டிரைவரு 12 கண்டக்டர்களை மட்டும் ஒப்பந்த இதில் எடுத்துக்கிட்டு மீதி யாருக்கும் ஒப்பந்த இது கிடையாது. எல்லாரும் மறுபடியும் தினக்கூலியாவே ஓடுங்க அப்படின்னு சொல்லி எங்களையெல்லாம் மறுபடியும் தினக்கூலிக்கு தள்ளி விட்டுட்டாங்க. இது மன உளைச்சலில் எங்களுக்கு கொடுத்த 25,000க்கு 7 மாதம் தான் ஆயிருக்கு நாங்கள் ஓடி. அந்த 7 மாதத்தில் 25,000க்கு இப்போ அதுக்கு பதில் கேட்டாலும் அதுக்கு நீங்கள் எங்கள்கிட்ட கேட்க முடியாது. நீங்கள் ப்ரைவேட்டில் இருந்து வந்தவங்க அவங்கள்ட்ட போய் கேளுங்க.